சிவகங்கை மாவட்டம் தட்டான்குளம் கிராமத்தின் ஒரு பகுதியில் 10 நாட்களாக மின்சாரமின்றி 30 குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். திருப்புவனத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டியுள்ள இந்த கிராமத்தில் கண்மாய்க்கரைக்கு செல்லும் வழியில் 30 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் 10 நாட்களுக்கு முன்பு பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தபோது ஆலமர கிளைகள் மின்கம்பிகள் மீது விழுந்து மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இதனை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தும் 10 நாட்களாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எங்களுக்கு கரண்ட் போய் 10 நாள் ஆச்சு. ஒரு ஆலமரம் விழுந்துருச்சு. அதை மின்வாரியத்திட்ட சொன்னால் அவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க, அவங்ககிட்ட சொன்னால் இவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்கிறாங்க. மாற்றி ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. தவிர அதை அப்புறப்படுத்திட்டு எங்களுக்கு கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. திருப்புவனம் துணை மின் நிலையமும் 500 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ஆனால் முறிந்து விழுந்த மரக்கிளைகளை அகற்ற பல ஆயிரம் ரூபாய் செலவாகும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த செலவை வருவாய்த்துறை ஏற்பதா ஊராட்சி நிர்வாகம் ஏற்பதா என்ற தயக்கத்தால் 10 நாட்களாக மின்கம்பியில் விழுந்த மரக்கிளைகள் அப்படியே உள்ளன. இதனால் பள்ளி மாணவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி படிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. விவசாய மின் மோட்டார்களும் இயக்க முடியாமல் வயல்கள் நீரின்றி காய்ந்து வருகின்றன. 10 நாளா பிள்ளைகள் படிக்க முடியல. இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறோம். எல்லாரும் மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கிட்டு பிள்ளைங்க ஹோம்ஒர்க்கு செய்ய முடியல. அங்கே ஸ்கூலில் போனால் மிஸ் உங்க ஹோம்ஒர்க் செய்யலை அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைகளை அடிக்கிறாங்க. தட்டாங்குளத்தின் மின் இணைப்புகளையும் நகரப்பகுதியோடு இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அமெரிக்காவின் ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு சான் பிரான்சிஸ்கோவை தொடர்ந்து சிகாகோ சென்றுள்ளார். இந்நிலையில் ட்ரில்லியன்ட் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் மதிப்பில் உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் விரிவாக்கம் செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் உற்பத்தி மையத்துடன் வளர்ச்சி மற்றும் சர்வதேச உதவி மையத்தை அமைக்க இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் காலனி உற்பத்தியை அதிகரிக்க நைக்கி நிறுவனத்துடன் நடந்த பேச்சுவார்த்தை ஆரோக்கியமானதாக அமைந்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே மருத்துவத்துறையில் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு தரும் ஆப்டம் நிறுவனத்தை திருச்சி மற்றும் மதுரையில் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் முதல் முறையாக சிங்கப்பூரில் அமைய உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் நாடாளுமன்றத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பும் அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். பின்னர் இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஜெய்சங்கர், விவியன் பாலகிருஷ்ணன் ஆகியோர் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர். இணைய பாதுகாப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு இடையிலான கூட்டு முயற்சி, செமிகண்டக்டர் ஆகிய துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது உலகின் முதல் திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். தொடர்ந்து வர்த்தக தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி முன்னேற்ற கொள்கைகளை வகுத்து இந்தியா முன்னோக்கி செல்வதாகவும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக ஓர் ஆட்சி அமைத்திருப்பதே அதற்கு சாட்சி எனவும் குறிப்பிட்டார். இந்த அம்மா என்னங்க ஊருகா போட்டுட்டு இருந்த அம்மா, அவங்கள கொண்டு போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பண்ணிட்டாங்க. தாராளமா சொல்லுங்க, எனக்கு ஊருகா போடுறதும் தாழ்வு குறைவா இல்ல, மக்களுக்கோசம் சேவை பண்றதும் தாழ்வு குறைவா இல்ல. ஊறுகாய் போட்டவர் என தன் மீது தொடுக்கப்படும் விமர்சனங்களுக்கு மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அளித்த பதில்தான் இது. சென்னையில் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கி சார்பில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று மகளிர் எழுச்சி எனும் தலைப்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். அப்போது டிஜிட்டல் புரட்சிதான் இன்று வளர்ச்சியின் அடையாளத்திற்கான காரணம் என்றார். ஊறுகாய் போடுவது தாழ்வான விஷயம் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊறுகா போட்டவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகக்கூடாது அப்படின்னு இருந்தா நான் ஒத்துக்கிறேன். இல்லீங்களே, ஊறுகா போடுறவளா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சையை விட்டுட்டு இன்னைக்கு ஜிஎஸ்டியில இந்த மாதிரி ஒரு மாற்றம் எடுத்துட்டு வரதுக்கு நாடு ரெடியா இருக்கான்னு நம்ம பேசினாலே பதில் கிடைச்சு. தன்னை தலைக்கணம் பிடித்தவர் என்று பலர் விமர்சிப்பதாகவும், அரசியலில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள தலைக்கணம் அவசியம் என்றும் தெரிவித்தார்.